பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஜேடியு எனப்படும் ஐக்கிய ஜனதா தளம் ஆட்சியில் உள்ளது. இதன் பதவிக்காலம் விரைவில் நிறைவு பெறுவதை அடுத்து அங்கு சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி 243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்டமாக 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளில் நவம்பர் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் 1314 வேட்பாளர்கள் களத்தில் இருந்த நிலையில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் 64.69% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. எஞ்சியுள்ள 20 மாவட்டங்களில் 122 தொகுதிகளில் 2ஆம் கட்டமாக நவம்பர் 11ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 68.67% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இத்தொகுதிகளில் 1302 வேட்பாளர்கள் களமிறங்கினர். பீகாரின் சட்டப்பேரவை தேர்தலில் ஆரம்பம் முதலே தேசிய ஜனநாயக கூட்டணி, மகா கத்பந்தன் கூட்டணி, பிரபல தேர்தல் வியூகவாதியான பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ், தேஜஸ்வி யாதவ் சகோதரரின் கட்சி அசாதுதீன் ஒவைசி என பலமுனை போட்டி நிலவியது. என்னதான் பலமுனை போட்டி என கூறினாலும் களத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மகா கத்பந்தன் கூட்டணிக்கும் இடையேதான் நேரடி போட்டி நிலவியது. நவம்பர் 14 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கும் நிலையில் இத்தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி பீகாரில் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சியை தக்க வைக்கும் என பல கருத்து கணிப்புகள் முடிவுகள் தெரிவிக்கின்றன. மொத்தம் 243 தொகுதிகளை கொண்ட பீகார் மாநிலத்தில் பெரும்பான்மைக்கு 122 இடங்கள் தேவை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியோ 135 முதல் 160 இடங்களை பிடிக்க வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. பீப்பிள்ஸ் பல்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி பாஜக ஜேடியு கூட்டணி 133 இருந்து 159 இடங்களையும், காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி 75 இருந்து 101 இடங்களையும், ஜன்சுராஜ் 5 இடங்களையும், மற்ற கட்சிகள் 2 இருந்து 8 இடங்களையும் பிடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. பீப்பிள்ஸ் இன்சைட் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி பாஜக ஜேடியு கூட்டணி 133 இருந்து 148 இடங்களையும், காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி 87 இருந்து 102 இடங்களையும், ஜன்சுராஜ் 2 இடங்களையும், மற்ற கட்சிகள் 3 இருந்து 6 இடங்களையும் பிடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேட்ரைஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி பாஜக ஜேடியு கூட்டணி 147 இருந்து 167 இடங்களையும், காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி 70 இருந்து 90 இடங்களையும், ஜன்சுராஜ் 2 இடங்களையும், மற்ற கட்சிகள் 2 இருந்து 8 இடங்களையும் பிடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. டைனிக் பாஸ்கர் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி பாஜக ஜேடியு கூட்டணி 145 இருந்து 160 இடங்களையும், காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி 73 இருந்து 91 இடங்களையும் பிடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஜேபிசிஸ் போல் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி பாஜக ஜேடியு கூட்டணி 135 இருந்து 150 இடங்களையும், காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி 88 இருந்து 103 இடங்களையும், ஜன்சுராஜ் கட்சி 1 இடங்களையும், மற்ற கட்சிகள் 3 இருந்து 6 இடங்களையும் பிடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. என்னதான் கருத்து கணிப்புகள் ஒரு கட்சிக்கு சாதகமாகவோ அல்லது எதிராகவோ வந்தாலும் கடைசியில் மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பாகும்.